தமிழர் மனசாட்சி. இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் என்னன்னா, எல்லாருமே காரி துப்புற அந்த தனுஷ் தாங்க. அந்த தனுஷ் பற்றி நான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். அதாவது தனுஷ் அப்பா யார், உண்மை ரகசியம் கசிந்தது, அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு டைட்டில். அதே போல் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் என்னோட பையன் தான் சொல்லிட்டு மதுரை தம்பதிகள் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுத்துருந்தாங்க. மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 தம்பதிகளும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பையன் காணாமல் போனது, என்னோட பையன் தனுஷ் காணாமல் போனது 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இணையத்தில் ஒரு வயலான 2 புகைப்படங்கள் வந்து பருவிக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு 4-5 வயசில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் கூட அவங்க 2 அக்காவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் வந்து ரிலீஸ் ஆனது. அதே போல் வந்து ஒரு கட்டலில் ஒரு சோஃபாலையும் தனுஷ் அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு 12 வயசு தனுஷ் அதில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாகிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த தனுஷ் காணாமல் போன சொல்கிற போது இந்த சின்ன வயசில் இருக்கிற ஃபோட்டோவும் சம்திங் ராங் அப்படியே நமக்கு தோணுது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தனுஷுக்கு வந்து ஒரு 7.5 நாட்டு சனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்மகாலமாகவே தனுஷை வந்து காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து தனுஷோட கிளின்னு கிழிச்சாங்க. ஏன்னா அவர் பீட்டாவில் வந்து கிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வர நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து காரி துப்புற மாதிரி இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நியூஸ் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், சுசை லீக் சொல்லிவிட்டு தனுஷ் என்னை கருப்பளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ட்விட்டரில் வந்து பயங்கரமாக ஒரு ஹேஷ்டேக்கோட பல விஷயங்களை வந்து பதிவுக்கிட்டே இருக்குது. அதே போல் தனுஷ், அமலா பால், பிரீத்தி ஓமனக்குட்டன் அப்பாச படங்கள் வந்து வெளியிடப்போகிறதா வந்து ஒரு பேக் ஐடிங்க ஒரு ஒரு கும்பலான ஒரு டீம் ஒர்க் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயந்தான் சரியாக படுது. அதே போல் தான் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் சரி, இந்த நெடுவாசல் நம்ம மாணவர்கள் போராட்டத்திலும் சரி, இந்த மாதிரி ஒரு சர்ப்பமான ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணி கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இதோட ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் புரட்சி, மக்களோட எழுச்சியை வந்து கண்டிப்பாக மறைக்கணும். அதுக்கு வந்து இணையதள வாயிலாக அவங்க எப்படி, அதாவது கண்ணுக்கு கண் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு தீரை வச்சு நல்லதை மறைக்க பார்க்குறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் வந்து தனுஷோட அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருங்க, கண்டிப்பாக இது மேட்ரு முடிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தனு தரப்பில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடவே இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து கஸ்தூரி ராஜா வந்து தான் பையன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அப்படி தான் இருக்குது நிலமை. ஆனால் ஒரு விஷயங்க, தனுஷோட அப்பான்னு சொல்லிட்டு மதுரை தம்பதிகள் இருக்கிற அவரோட உரிமை ஒற்றுமையும் தனுஷோட உருவ ஒற்றுமையும் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, இந்த சுசியாவில் வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்டு பெண்ணையும் தனுஷ் தரப்பில் இந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்கன்னு நம்மளாலே கண்டுபிடிக்கவே முடியல. மேபி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணும், அப்படி தான் எல்லாமே சொல்லுவாங்க. போல தான் இந்த விஷயத்தில் தனுஷே வந்து சுய வளபம் தெரிகிறார் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க?